மல்லி. விஜயுடைய கேஸை அந்த ஜட்ஜ் எடுத்து பார்த்துட்டு, எதுக்காக இப்படி பண்ணீங்க? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண அந்த இன்வெஸ்டர்கள் வந்து பணத்தை கேட்டால் நீங்கள் பணத்தை தரேன்னு சொல்லணும், இல்லைனா அதுக்கு டைம் கேட்கணும். அதை விட்டுட்டு அக்கௌண்ட்டில் பணமே இல்லாமல் அவங்கள ஏமாத்துற வகையில் ஒரு மோசடி மன்னன் மாதிரி இப்படி பொய்யான செக் கொடுத்து அவங்கள மோசடி பண்ண வச்சுருக்கீங்க. எதுக்காக சார் இப்படி பண்ணீங்க? நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? இப்போது தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த மாதிரி மோசடி வழக்குகள் அதிகமாக இருக்குது. எல்லாருமே பயப்படுறாங்க. ஒரு பணத்தை யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுன்னு தெரியாமல் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களை மாதிரி ஆட்களை இதுக்கப்புறமும் வெளியில் விடவே கூடாது. உங்களுக்கெல்லாம் அதிகமான தண்டனை கொடுத்து உங்களெல்லாம் ஜெயிலில் தள்ளணும். அப்போ தான் உங்களை மாதிரி பணம் மோசடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாங்க. விஜய் ஒன்று இங்கே என்ன படம் தெரியாமல் விஜய் முழிக்கிறாரு. அப்போ தான் கரெக்டாக நான் ஒரு வக்கீல் வந்து, மேடம் இதை ஒரு நிமிஷம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பார்த்தா நம்ம விஜய் வந்து பணத்தை ஏமாத்துறதுக்காக தான் ஒரு பொய்யான செக்கை கொடுத்து அவங்கள மோசடி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஆனால் அதை பார்த்ததும் ஜட்ஜுக்கு ஒரு ஷாக்கு. நம்ம ராஜேஸ்வரி அதை பார்த்து மிகப்பெரிய ஷாக்கு. என்ன இது, யார் இவன், என்ன கொண்டு வந்து கொடுத்துருப்பான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க. அந்த வக்கீல் வந்து கொடுத்ததில் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது விஜய் சார் வந்து யாரும் ஏமாற்றணும்னு நினைக்கல மேடம். அவருடைய அக்கௌண்ட்டில் அவர் செக்கில் கையெழுத்து போகிற அன்றைக்கி அதே டைமில் பணம் இருந்திருக்கு. ஆனால் அந்த செக் அந்த இன்வெஸ்டர் கைக்கு போகும்போது அந்த அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. அந்த பணம் எல்லாமே வேறொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதனால தான் அன்றைக்கி அவங்க அந்த பணத்துக்கு கலெக்ஷனில் போடும்போது செக்கு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இதை வந்து நம்ம விஜய் சார் அந்த பணத்தை யாருக்கும் மாற்றலை. விஜய் சாருக்கு தெரியாமலே ஒரு ஆள் அந்த பணத்தை மாற்றிருக்காங்க. ஸோ அந்த ஆளை கூப்பிட்டு விசாரித்தா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடலாம் மேடம் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாரு. உடனே அந்த ஜட்ஜம்மா, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து புதுசாக கேஸை திசை திருப்ப ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லை மேடம், இந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அதாவது 1000 குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு. அதுதான் மேடம் நான் போராடுறேன். ஏன்னா என் கட்சிக்காரர் விஜய் கண்டிப்பாக நிரபராதி மேடம். அவர் 1% கூட யாருக்கும் எந்த துரோகத்தையும் பண்ணதும் இல்லை, பண்ணணும்னு நினைக்கவும் மாட்டாராம். அப்படியாப்பட்டவர் இன்றைக்கி தண்டிக்கப்பட்டார்னா அது கண்டிப்பாக இது இந்த சமூகத்தில் அது மிகப்பெரிய இழப்பாக மாறிடும் மேடம். அதனால தான் மேடம் நான் நீதியை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாங்க. சரி, இப்போ அதுக்கு யார் விசாரிக்க போகிறீங்க? மேடம், குணசேகரன் ஒருத்தவங்க இருக்காங்க, அது நம்ம விஜய் சாருடைய மேனேஜர். அவரை கூப்பிட்டு விசாரித்தா இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடச்சிடும் மேடம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜேஸ்வரி சமஷாக்காக வராங்க. குணசேகரனா, ஐயோ இவன் சும்மா இருக்க மாட்டான், அவளுக்கு இந்த வக்கீல் குணசேகரனை கூப்பிட்டு விசாரிச்சு அவன் தான் உண்மை சொல்லிட்டானா, நான் மாட்டிப்போமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ராஜி திரு முடிக்கிறாங்க. குணசேகரனை கூப்பிட்டு வராங்க. குணசேகரனை கூப்பிட்டு வந்ததும், நீங்கள் இவருக்கு மேனேஜர் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். விஜய் சார் எப்படி? விஜய் சார் நல்லது தாங்க. சரிங்க, கம்பெனி அக்கௌண்ட்டில் விஜய் சார் செக்கு கொடுத்தாருனா அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ண மாட்டிங்களா? அவர் செக் கொடுத்தா அப்படியே கலெக்ஷனில் போட்டுருங்களா என்ன? இல்லை சார், அது வந்து சொல்லுங்க குணசேகரன், அவருடைய அக்கௌண்ட்லாம் மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் தானே? ஆமாம் சார். அப்போது அவர் ஒரு 3 பேருக்கு செக்கு தரணும்னு சொல்லி செக்கு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா இல்லையா, அப்படி பணம் இல்லைன்னா நம்ம செக்கை கலெக்ஷனில் போடக்கூடாது அப்படின்னு பேசிக் அறிவு கூட இல்லாமையா நீங்கள் விஜய்க்கு மேனேஜராக இருக்கீங்க? கேட்ட உடனே விஜய் திரு முடிக்கிறான். ஏன்னா இந்த வக்கீலுக்கு தோணுது நமக்கு தோணலையா அப்படின்னு குணசேகரன் அதுக்கு மேலே இந்த வக்கீல்னால இப்போலாம் கேள்வி கேட்குறாரு அப்படின்னு. உடனே அந்த வக்கீல் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க குணசேகரன், நீங்கள் திருத்தணும் முடிக்கிறதுனால ஒன்றுமே மாற போகிறதில்ல. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தப்பு எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது உங்கள்கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் தான் விஜய் அன்றைக்கி கையெழுத்து போடுறதுக்கு அப்புறம் அவருடைய அக்கௌண்ட் பணத்தை எல்லாத்தையும் மாற்றிருக்கீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு அம்பா செயல்பட்டிருப்பீங்கன்னு தோணுது. இது எல்லாமே உங்களோட திட்டம் கிடையாது, யாரோ சொல்லி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. அதனால் உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படிங்கிற உண்மையை நீங்களாவே சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேஸை தப்பிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தான் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேஸை உங்கள் பக்கம் முடிச்சிருவோம். அப்புறம் அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. எப்படி வசதி குணசேகரன், உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லை பழியை உங்கள் பிள்ளையை ஏற்றுக்க போகிறீங்களா? எது உங்களுக்கு வசதி அப்படின்னு மிரட்ட குணசேகரன் ஒரு கடத்துக்கு மேலே, இல்லை சார் நான் ஒன்று சொல்லிடுறேன், என்ன இப்படிலாம் பண்ண சொன்னது ராஜேஸ்வரி மேடம் தான். ராஜேஸ்வரி மேடம் தான் அவங்க யார்? விஜய் சாருடைய அக்கா சார். குணசேகரன் சொன்ன உடனே இங்கே விஜய் சமஷாக்காரு. குணசேகரன் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், உங்கள் அக்கா தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற சொத்துலாம் தேவைப்பட்டுச்சு. அதனால் உங்களை எப்படியா ஜெயிலுக்கு காமிச்சு உங்கள் சொத்து எல்லாத்தையும் அவங்க பேரில் மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அதுக்காக தான் அவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணாங்க. அதுக்கு என்ன பகல் கடையாக பயன்படுத்திட்டாங்க.
நானும் கஷ்டத்தில் இருந்தேன். எனக்கு நிறையா பணம் தரேன்னு சொன்னாங்க, சொந்தமாக வீடு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நானும் அதுக்கெலாம் ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு ஒன்று செய்யணும்னு சொல்கிறாரு. உடனே ராஜேஸ்வரி கூப்பிட்றாங்க. ராஜேஸ்வரி வந்து, இங்கே பாருங்கள் சார், அந்த மேனேஜர் சொல்கிறதெல்லாம் பொய். அவன் வேற யார்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இப்படி என்னை தேவையில்லாமல் போட்டுருக்குறான். எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை சார், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார், எல்லாரும் திட்டம்போது என்ன பழிவாங்க ட்ரை பண்ணுறாங்க சார் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம வக்கீல் இருக்கா இல்லையா, அவர் ஒரு வீடியோ காட்டுறாரு. சார், அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் சார் அப்படின்னு நம்ம லாயர் ஒரு வீடியோ காட்டுறாங்க. அந்த வீடியோ வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம அன்னப்பொண்ணி அன்றைக்கி ராஜி பேசினப்போ வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அந்த வீடியோ. ஸோ அதில் அன்னப்பொண்ணிக்கிட்ட ராஜி ஒன்று, ஆமாம் நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் தாண்டி இந்த பிஸ்னஸை பற்றி தப்பான செய்து நியூஸ் பேப்பரில் போட்டேன், அது மூலிமா யூனிவர்சிட்டியில் பிரச்சனை தூண்டி விட்டேன், விஜய்க்கு போதை மாத்திரை கலந்து கொடுத்தேன், பிரச்சனை பெருசானதுக்கப்புறமா செக் கொடுக்க சொன்னேன், அந்த செக்கு அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு செக்கை பவுன்ஸ் ஆக வச்சேன். இப்படி எல்லாமே என் திட்டப்படி தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ விஜய் ஜெயிலுக்கு போயிட்டான். குறைஞ்சது 2 வருஷத்துக்கு விஜய் வெளியே வரமாட்டான். அதுக்குள்ளே இந்த சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிடுவேன். இதுதான் என் திட்டமே. இதுக்காக மட்டும்தான் நான் கனடாவிலேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ராஜி சொன்ன எல்லாத்தையும் நம்ம அன்னப்பொண்ணு வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அந்த வீடியோவை தான் நம்ம லாயர் இங்கே கோர்ட்டில் அழகாக போட்டு கட்டுறாரு. அதை பார்த்தோம் தான் விஜய்க்கு புரியுது. அடச்சே, நாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம். அக்கா அக்கான்னு சொல்லி அக்காவை நம்ம எவ்வளோ நம்பணும். ஆனால் அவன் நம்மள ஒரு தம்பியாக இல்லை, மனுஷனை கூட பார்க்கல. அவளுக்கு தேவை நம்மள்கிட்ட இருக்கிற பணம் மட்டும்தான். நம்மளை ஒரு பணம் வச்சுருக்க ஒரு பிஸ்னஸ் மேனாக மட்டும் தான் பார்த்துருக்கா. அதனால தான் பாசத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னையவே ஜெயிலுக்கு அனுப்ப ட்ரை பண்ணியிருக்கா. சே அப்படின்னு விஜய் வெறுத்து போறாரு. ராஜி ஒன்று, விஜய் அவன் சொல்கிறத நம்பாதீங்க விஜய், அவங்களாம் போய் சொல்கிறாங்கடா, நான் உன் அக்காடா, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை போய் ஜெயிலுக்கு அனுப்புன்னு நினப்பேன், என்னை புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று, போதுக்கா, இதுக்கு மேலே நீ என்னை ஏமாற்ற முடியாது. எவ்வளவோ பேசி பேசி என்னை கவுத்துட்ட, ஏமாற்றிட்ட, கடைசியில் என் மல்லி என்கிட்டருந்து பிரிக்கிறதுக்கு நீ எவ்வளோ வேலை பார்த்துருப்ப. ஆனால் அப்போலாம் எனக்கு மல்லியோடைய அருமை புரியல. இப்போ தான் தெரியுது மல்லி யாரு நீ யாருன்னு. நாம் யாரை அதிகமாக நம்புகிறோமோ அவங்க தான் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஆனால் பார்த்தது இல்லை, இப்போ பார்த்துட்டேன். ஆக மொத்தத்தில் என்ன நீ கழுத்து அத்துட்டல. சே, உன்னை போய் அக்கான்னு சொல்கிறது எனக்கு நாக்கெலாம் கூசுது அப்படின்னு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராஜி பண்ண தப்புக்கு ராஜிக்கு 2 வருஷம் தண்டனையை கொடுக்குறாங்க ஜட்ஜம்மா. ராஜி ஒன்றே ஓடி போய், விஜய் என்னை காப்பாற்ற விஜய், 2 வருஷம் ஜெயிலில் நல்லா இருக்க முடியாது விஜய், நீ சொல்லி எப்படியா வெளியே கொண்டு வாடா விஜய், ப்ளீஸ் விஜய் அப்படின்னு கதறாங்க. விஜய் ஒன்றே, அக்கா நீ பண்ண பாவத்துக்கு ஜெயிலுக்கு போ, அட்லீஸ்ட் அங்கேயாச்சும் உன் மனசு மாறி நீ ஒரு மனுஷியாக மாறியான்னு பார்ப்போம், உனக்கு அதுதான் சரியான இடமா இருக்கும், கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு விஜய் சொல்லிடுறாங்க. ராஜி கத்திக்கிட்டே போகிறாங்க. விஜய் மல்லியை பார்த்து, என்னை மன்னிச்சிரு மல்லி, எத்தனையோ முறை அக்காவோட பேச்சை கேட்டு நான் அவனை ரொம்ப ரொம்ப தப்பாக பேசியிருக்கேன், வீட்டோட்டெலாம் துரத்திருக்கேன். ஆனால் அன்னைக்கெலாம் நான் அவனை பற்றி யோசிக்க மறந்துட்டேன். ஆனால் இந்த 10 நாள் ஜெயிலில் இருந்தப்போ யார் எப்படி எப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக யோசிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஒன்று பிரிக்கிறதுக்கு யார் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது முடியாது விஜய், முடியாது மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு விஜய் மல்லியோட கையை பிடிச்சி அப்படியே ஃபீல் பண்ணி மல்லியை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகிறாரு. மல்லி அழாதீங்க விஜய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய்ங்கிறாங்க. இல்லை மல்லி, நான் உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு மல்லியை கட்டி பிடிச்சிட்டு விஜய் கண்ணீரில் அப்படியே மூழ்கி போகிறாரு.